வணக்கம் நேயர்களே. நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் அறிவித்தபடி இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் 10% இடஒதுக்கீடும் மாநிலத்தில் 7% இடஒதுக்கீடும் வழங்க வேண்டும் என்ற இஸ்லாமிய மக்களின் கோரிக்கைகள் குறித்து இன்றைய நிகழ்வுகளில் பார்க்கலாம். இஸ்லாமியர் இடஒதுக்கீடு என்பது பல வகையான பரிமாணங்களை கடந்து வந்துள்ளது. 1927 முதல் 1947 வரை இஸ்லாமியர்கள் சென்னை மாகாணத்தில் 16% இடஒதுக்கீட்டை பெற்று வந்தனர். 1947 ஆண்டு ஓமந்தூர் ராமசாமியால் இந்த சதவீதம் 7 குறைக்கப்பட்டது. இந்த 7% இடஒதுக்கீடு 1954 ஆண்டு வரை முஸ்லிம்களால் பெறப்பட்டது. ஆனால் 1954 ஆண்டு காமராஜர் முதல்வராக இருந்தபோது இந்த 7% இடஒதுக்கீட்டையும் தேவையில்லை என நீக்கியதாக முஸ்லிம் அமைப்புகள் தெரிவித்துள்ளன. மத ரீதியான இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது என்று காமராஜர் முடிவு செய்து முஸ்லிம் இடஒதுக்கீட்டை முழுமையாக ரத்து செய்தார் என கூறப்படுகிறது. இதனால் முஸ்லிம்கள் அரசியல் ரீதியாக காங்கிரஸ் மீது கடும் கோபமடைந்தனர். அந்த நேரத்தில்தான் காமராஜர் தள்ளுபடி செய்த இடஒதுக்கீட்டை நாங்கள் பெற்று தருவோம் என்று கூறிய தமிழக திராவிட கட்சிகளை முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தமாக ஆதரிக்க தொடங்கினர். மாநில கட்சியாக முதலில் உருவெடுத்த திமுகவால் முஸ்லிம் இடஒதுக்கீட்டை உடனடியாக செயல்படுத்த முடியாமல் போனதாக கூறப்படுகிறது. பின்னர் 1973 கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு இஸ்லாமியர்களை அப்போது இருந்த 31% பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டில் இடம்பெற வைத்தது. அதன் பிறகும் இஸ்லாமியர்கள் தொடர்ந்து கோரிக்கைகள் வைத்து தனி இடஒதுக்கீட்டிற்காக போராடி வந்தனர். மற்ற இந்து சமுதாயங்களோடு போட்டியிட்டு வாய்ப்புகளை பெறுவதில் தங்கள் சமூகம் கஷ்டப்படுவதால் தனி இடஒதுக்கீடே தங்களுக்கு பயனளிக்கும் என்ற அவர்களின் வாதம் சரியான முறையில் ஆட்சியாளர்களால் உணரப்படவில்லை. பின்னர் 2008 ஆண்டில்தான் கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு இஸ்லாமியர்களுக்கு தனியாக 3.5% இடஒதுக்கீட்டை அளித்தது. ஆனாலும் ஒதுக்கப்படும் பணியிடங்களை நிரப்புவதில் ஏற்படும் குறைகள் பற்றியும் சதவிகித இடஒதுக்கீடு மிகவும் குறைவாக உள்ளது என்பதை பற்றியும் முஸ்லிம்கள் தங்கள் அதிருப்தியை தெரிவித்து கோரிக்கைகளை தொடர்ந்து எழுப்பிய வண்ணம் உள்ளனர். நீதிபதி ராஜேந்திர சச்சார், நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா ஆகியோர் தெளிவாக உரைத்திட்ட பிறகும் முஸ்லிம்களுக்கு சரியான முறையில் மத்திய மாநில அரசுகளால் இடஒதுக்கீடு அளிக்கப்படாமல் இருப்பது சமூக நீதிக்கு முற்றும் எதிரானது என குற்றம் சாட்டினர் இஸ்லாமிய அமைப்புகள். இந்தியாவில் முஸ்லிம்கள் 20% இருக்கிறோம், தமிழகத்தில் 13% இருக்கிறோம். ஆனால் கல்வி வேலை வாய்ப்பு எடுத்துக்கொண்டால் 2 அல்லது 3 தான். ராணுவத்தில் அதுவும் இல்லை. இதை நாங்கள் சொல்லவில்லை. நீதிபதி ராஜேந்திர சச்சார் அவர்களும் நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா அவர்களும் தங்களுடைய கமிஷன் அறிக்கையில் சொன்னார்கள். இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து முஸ்லிம்களுடைய நிலையை கண்டறிந்து தகுந்த ஆவணங்கள் ஆதாரங்களை பெற்று முஸ்லிம்களுடைய நிலை தலித் மக்களை விட மோசமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதோடு முஸ்லிம்களுக்கு தனியாக 10 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தால்தான் அவங்களை கொஞ்சமாவது தூக்கிவிட முடியும் என்றும் சொல்லியிருக்கிறார். அதை 10 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியும் கூட நிறைவேற்றவில்லை. அப்ப முஸ்லிம்களுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு தரணும் என்பது ஒரு கோரிக்கை. தமிழகத்தில் நாங்கள் 13% இருந்தும் 3.5 இடஒதுக்கீடு தந்திருக்கிறார்கள். இது போதுமானது இல்லை. இதை நாங்கள் திமுக அதிமுக தலைவரிடம் நாங்கள் பல முறை எடுத்து சொல்லி இருக்கிறோம். அவர்களும் ஒப்புக்கொண்டு கடந்த தேர்தலில் பிரச்சாரத்தில் 3.5% உயர்த்தி தருவோம் என்றார்கள். இன்றைக்கு அதிமுக ஆட்சிக்கு 30 மாதங்கள் ஓடிய பிறகு அதை உயர்த்தி தரவில்லை. அப்ப 3.5 விழுக்காட்டை உயர்த்தி தரணும், மத்தியிலே 10 விழுக்காடு இடஒதுக்கீடு தரணும் என்ற கோரிக்கைக்காகத்தான் இந்த போராட்டம். இதையடுத்து முஸ்லிம்கள் உள்பட அனைத்து சிறுபான்மையினர்களின் நலன்களை பாதுகாக்கும் பொருட்டும் அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையிலும் அரசு வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து ஆராய்ந்து அறிக்கை தாக்கல் செய்ய 2004 ஆண்டில் உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா தலைமையில் கமிஷன் அமைக்கப்பட்டது. இந்த கமிஷன் மேற்கொண்ட ஆய்வின்படி மத்திய அரசிடம் தனது அறிக்கையை அளித்தது. இந்த அறிக்கையை மக்களவையில் அப்போது சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் தாக்கல் செய்தார். அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ள முக்கிய அம்சங்கள் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம்.
மத்திய மாநில அரசுகளின் வேலை வாய்ப்புகளில் முஸ்லிம்களுக்கு 10% இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும். இதர மத மற்றும் மொழி சிறுபான்மையினருக்கு 5% இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும். அனைத்து மதங்களிலும் உள்ள தலித்துகளையும் ஷெட்யூல்டு பிரிவு பட்டியலில் சேர்க்க வேண்டும். குறிப்பிட்ட ஏதாவது ஒரு பகுதியில் அல்லது ஏதாவது ஒரு பணிக்கு முஸ்லிம் விண்ணப்பதாரர்கள் போதுமான அளவில் கிடைக்கவில்லை என்றால் அந்த பின்னடைவு இடங்களை மற்ற சிறுபான்மையினருக்கு அளிக்க வேண்டும். இவ்வாறு இந்த அறிக்கையில் கூறப்பட்டது. மேலும் கல்வியில் பின்தங்கியுள்ள முஸ்லிம் மாணவர்களுக்கு வட்டியில்லா கடன் உதவி வழங்க வேண்டும். சொந்த வீடு இல்லாத ஏழை முஸ்லிம்களுக்கு இலவசமாக வீடு கட்டித் தர வேண்டும். பொருளாதாரத்தில் பின்தங்கிய முஸ்லிம்களுக்கு சமையல் எரிவாயு இணைப்பு மிக குறைந்த விலையில் வழங்கப்பட வேண்டும். அரசின் நலத்திட்ட உதவிகள் பெறுவதில் முஸ்லிம்கள் பெருமளவில் பின்தங்கியுள்ளனர். எனவே அரசின் நலத்திட்ட உதவிகள் பற்றி முஸ்லிம்களுக்கு அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். நலத்திட்ட உதவிகள் முஸ்லிம்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் உள்பட பல்வேறு பரிந்துரைகளை செய்தது ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டி. ஆனால் ரங்கநாத் மிஸ்ரா பரிந்துரைகள் மத மாற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் உள்ளன. மேலும் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு அளிக்கப்பட்டுள்ள சலுகைகளை இந்த பரிந்துரைகள் பாதிக்கும். இந்த பரிந்துரை நாட்டுக்கு பயனற்றது என பாஜக அப்போது கருத்து தெரிவித்தது. அதே நேரத்தில் கமிஷன் அறிக்கை குறித்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் மிகவும் நுட்பமாக ஆராய்ந்து நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா தனது அறிக்கையை தாக்கல் செய்துள்ளதற்கு பாராட்டு தெரிவித்ததுடன் இதில் குறிப்பிட்டுள்ள அம்சங்கள் வரவேற்கத்தக்கவை என தெரிவித்தது. இந்த பரிந்துரைகள் குறித்து விரிவான விவாதம் நடத்தி அதை நடைமுறைப்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் மத்திய காங்கிரஸ் அரசு அறிவித்தது. ஆனால் இன்று வரை ரங்கநாத் மிஸ்ரா அளித்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த மத்திய காங்கிரஸ் அரசு முன்வரவில்லை. ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் பரிந்துரைப்படி இஸ்லாமியர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என இஸ்லாமிய அமைப்புகள் வலியுறுத்தி வருவதை மத்திய அரசு கண்டுகொண்டதாக தெரியவில்லை. இந்த நிலையில் மத்திய அரசின் தாமதத்தை கண்டித்தும் ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டியின் பரிந்துரைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் மாநிலம் முழுவதும் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் அமைப்பினர். தகுதி மற்றும் வேலை வாய்ப்பில் 10% இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கை. இதை நிறைவேற்ற மத்திய மாநில அரசை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் சிறை நிரப்பும் போராட்டத்திற்கு தௌஹீத் ஜமாஅத் அமைப்பினர் அழைப்பு விடுத்திருந்தனர். அதன்படி சென்னையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் தங்கள் குடும்பத்துடன் பங்கேற்று இடஒதுக்கீடு கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். இன்னுமா படிக்கல அறிக்கையை ஏன் உனக்கு பிடிக்கல? அறிக்கைகளின் பரிந்துரையை பாதி கொடுக்க கூடாதா?
இடஒதுக்கீடு தந்து விட்டார்கள் என்று சொன்னால் நாங்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் எங்களில் இருந்தாலும் மறந்துவிட்டு இடஒதுக்கீடு தந்தவர்களுக்கு வாக்களிப்பார்கள். தரவில்லை என்று சொன்னால் ஆளுங்கட்சிக்கு எதிரான கடுமையான நிலைப்பாட்டை நாங்கள் எடுப்போம். இடைவேளைக்கு பிறகு நிகழ்வுகள் தொடரும்.